குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்தி. நான் 2012 டான் போஸ்கோ நெஸ்ட்டில் 28வது பேட்ச்சில் படித்தேன். எனக்கு டான் போஸ்கோ நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு டான் போஸ்கோ நெஸ்ட்டில் 10th அப்ளை பண்ணி படித்தாங்க. அவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அப்போ கம்பெனிக்கு போயிட்டுருந்தேன். விருப்பமே இல்லாமல் தான் கம்பெனிக்கு போயிட்டுருந்தேன் எங்கள் அம்மா கூட. அப்போ தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை. சரி, அப்புறம் டான் போஸ்கோ நெஸ்ட்டை பற்றி சொன்னோன்னே, சரி பரவாயில்லையே, டான் போஸ்கோ நெஸ்ட்டில் போய் படிக்கலாமே அப்படின்ட்டு தான் நான் டான் போஸ்கோ நெஸ்ட்டு அப்போ தான் முதல் முறையாக உள்ளே போகிறேன். நல்லூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போ விஜயாபுரத்தில் இருந்தேன். டான் போஸ்கோ நெஸ்ட்டை பற்றி சொன்னோன்னே, அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு எங்கள் அம்மாவும் நானும் போய் டான் போஸ்கோ நெஸ்ட்டில் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு நாங்கள் டான் போஸ்கோ நெஸ்ட்டில் நான் சேர்ந்துட்டேன். அப்போது டிபார்ட்மெண்டல் ஒரு 3 டிபார்ட்மெண்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. மெக்கானிக் டிபார்ட்மெண்டல், டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, கம்ப்யூட்டர் பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னொன்னே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து விட்டாங்க. நானே விருப்பப்பட்டு தான் சேர்ந்தேன். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் மேம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து 2012 இருந்தவங்க வந்து நதியா மேம். அவங்க தான் எங்கள் கிளாஸ் மிஸ்ஸு, நதியா மேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 3-4 மந்த்ஸில் நாங்கள் போனோன்னே ரிலீவ் ஆகிட்டாங்க. அப்புறம் நாகஜோதி மேம்னு ஒருத்தவங்க வந்தாங்க. 2 மேமுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிளாஸ் எடுத்தவங்க தான். இப்போ டான் போஸ்கோ நெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பசங்களை வந்து படிக்க வைக்க முடியாமல் இருப்பாங்க. ஒரு 10th ஃபெயில் ஆகிட்டாலோ, 9th ஃபெயில் ஆகிட்டாலோ பையனை வேலைக்கு அனுப்பிச்சுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க நடுத்தர மக்கள். அவங்களோட பையனை வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கணும், நம்மக்கிட்ட மணி இருக்காது, படிக்க வைக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்கலாம் டான் போஸ்கோ நெஸ்ட்டை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் அப்படி தான் இருந்தேன். 9th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். எங்கள் அம்மா எனக்கு படிப்பே வராது, சரி நீ படிக்க வேண்டாம், நீ என் கூட வேலைக்கு வா அப்படின்ட்டாங்க. இப்போ நான் டான் போஸ்கோ நெஸ்ட்டில் படித்ததுனால இப்போது கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கேன். இதுதான் எங்கள் ஆஃபீஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போது மந்த்லி ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன். இது எதனாலன்னா டான் போஸ்கோ நெஸ்ட்டில் நான் வந்து சேர்ந்ததுனால தான். டான் போஸ்கோ நெஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியலன்னா நான் அந்த வேறு ஃபீல்டுக்கு போயிருப்பேன். இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல எனக்கு கம்ப்யூட்டர்னால் என்னன்னே தெரியாது. டான் போஸ்கோ நெஸ்ட் வந்ததுக்கப்புறம், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு தெரியும். கிராஃபிக்ஸ் டிசைன் அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். கிராஃபிக்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா வெளியே நமக்கு சொல்லித்தரது பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் நமக்கு செலவாகும். கிராஃபிக்ஸ் டிசைனிங்